நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. எங்கிருந்து பேசுறீங்க? தேனில இருந்து பேசுறேன் மேடம். யாருக்காக ஐயா பார்க்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க பெயர் சொல்லுங்க. ராம்குமார். உங்க பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 8/12/1993. 8/12/1993. பிறந்த நேரம் இரவு 9:55. 9:55 PM. பிறந்த இடம் ஐயா? போடி நாயக்கனூர். போடி நாயக்கனூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம். கன்னி ராசி அஷ்டம் நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? ஒரு 10 வருஷமா அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அரசு வேலைக்கும் போக முடியல, எந்த வேலைக்கும் போக முடியல. அரசு வேலை எப்ப கிடைக்கும், திருமணம் எப்ப நடக்கும்? அரசு வேலைக்கு சிம்மம் சுபத்துவம், சிம்மாதிபதி சுபத்துவமா இருக்கணும். கடக லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியை 10 வருஷமா ட்ரை பண்றீங்களா? 2014 இருந்து. ஆமா குருஜி, 15ல இருந்து குருஜி. 2015 இருந்தா ராகுதிசை உங்களுக்கு வேண்டாத வேலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க. 8/12 அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி தானே? ஆமா குருஜி. அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி. சிம்மமும் சுபத்துவம் இல்லை, சிம்மாதிபதியும் சுபத்துவம் இல்லை. சூரியன் 22 டிகிரி, சுக்கிரன் 13 டிகிரி, 9 டிகிரிக்கு அப்பால் அஸ்தமனம் ஆகாமல் இருக்கிறாரு. சூரியன் ராகு கிட்டத்தட்ட 14 டிகிரியில் இருக்கிறாங்க. சரி, அரசு அதாவது இந்த பாருங்க, தேவையில்லாத திசைகள் நடந்தாலே நடக்காத ஒன்றை பற்றி மனசு போகும். அவ்வளோதான் வார்த்தை சொல்லுவேன், வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். வேற என்ன கேட்கணும் கேளுங்க. கல்யாணம் எப்ப நடக்கும்? திருமண வாழ்க்கை ராசி அமைப்புகள் 7ஆம் அதிபதி 7 குடையவர் 8ல் மறைஞ்சிருக்கிறாரு. 9:55 இரவு தானே? ஆமா குருஜி. கடக லக்னம். 7 குடையவர் 8ல் மறைஞ்சிருக்கிறாரு. 7 குடையவர் 8ல் மறைஞ்சு சுக்கிரன் ராகு சேர்க்க. சுக்கிரன் 13 டிகிரி, ராகு 8 டிகிரி, 5 டிகிரிக்குள்ளே சேர்க்க. 7ஆம் அதிபதி ஆனால் குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு. அவருக்கும் 10 டிகிரி அமைப்புகளில் தான் பார்வை இருக்குது. சனி அப்போ தான் உள்ளே நுழையிறாரு. சரி, எப்போ நடக்கும்? குருதசையில் சனி புக்தியில் தான் நடக்கும். ஆமாம், வர ஜூன் மாதத்துக்கு பிறகு கல்யாணம் நடந்துருமேங்க. இன்னொரு 6 மாதத்துக்கு பிறகு கல்யாணம் திடுதுப்புன்னு நடக்குங்க. குருஜி, இன்னும் ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க. எந்த வயசுல இருந்து சந்தோஷமா நிம்மதியான ஒரு வாழ்க்கை? குருதசை சனி புக்தி முடியணும். குருதசை புதன் புக்தி கூட அப்படிலாம் நல்லா இருக்காது. குருதசை கேது புக்தி சுத்தம் குருவுக்கு 8ல் இருக்குது. குருதசை சுக்கிர புக்தி அது கூட கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். குருதசை சூரிய புக்தியில் இருந்து தான் நல்லா இருக்கும். ஆக உங்களுடைய சந்தோஷ வாழ்க்கையை நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி போட வேண்டியிருக்கேன். 2032 40 வயசுக்கு பிறகு தாங்க நல்லா இருப்பீங்க. சனி தசை ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருக்கும். குருவின் பார்வையில் இருக்குது. இருந்தாலும் அவயோக தசை, ராசிக்கு யோகரான தசை. ஆக இதில் என்னென்னா, நீங்களே கொஞ்சம் ஒரு மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவரா. லக்னாதிபதியே தேய்பிரையாக இருக்கிறார். பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. நீங்களே எதுலேயும் நம்பிக்கை இல்லாதவரா, ஒரு ராங் கைட்னஸ், ஒரு தவறான வழிகாட்டுதல் அமைப்பில் ஒரு மாதிரியானவராக தாங்க இருப்பீங்க. நீங்கள் தாங்க கொஞ்சம் கேரக்டரை மாற்றிக்கணும். உங்கள் பேரில் தப்பு இருக்குதுங்க. சரிங்களா? சரிங்க. 10 வருஷமாக யாருமே உங்களுக்கு சொல்லலையா? சில என்ன தான் ட்ரை பண்ணீங்க அரசு வேலைக்கு? இல்ல, எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். இடையில வேலையும் வரும், எக்ஸாம் வரும். சரி, நெருக்கி வர்ற மாதிரி இருந்தனால வேலைக்கு போக முடியல. வேலையிலேயே போய்கிட்டு வேற எந்த வேலைக்கும் போகலை? இல்ல, ரெசியூம் கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கூப்பிட மாட்டாங்க. ஆமாம், சூரியன் தான் இங்கே பாபத்துவமாக இருக்கேன். சிம்மமும் சூரியனும் பாபத்துவமாக இருந்து ராகுதசை நடந்தாலே ஒரு போக்கு, குதிரைக்கு கேரட்டு காட்டுற மாதிரி தான் நடக்கும். தனியார் அமைப்புகளில், துறை அமைப்புகளில் ஏதாவது ஒன்றில் பாருங்கள். சனி தான் கொஞ்சம் கூடுதல் சுபத்துவம். விவசாயம், இரும்பு சம்மந்தப்பட்ட, பொறியியல் சம்மந்தப்பட்ட துறை அமைப்புகள் தான் உங்களுக்கு வரும். கொஞ்சம் குருதசை இப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்க வேற மாட்டீங்க. நீங்கள் இந்த மாதிரியான ஜாதகங்கள் லக்னாதிபதி வலுவாக இல்லாமல் தேய்பிரைக்கு பக்கத்தில் பிறந்த ஜாதகங்கள்லாம் இப்படியே கடிவாளம் பிடிச்ச மாதிரி நான் சொல்கிறது, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்றது உங்கள் குணமாக இருக்குங்க. கேட்குறதுக்கு கொஞ்சம் வருத்தப்படாதீங்க. உள்ளதை சொல்கிறேன். நான் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. மற்றவங்க சொல்கிறத எடுத்துக்க மாட்டீங்க. அதுதான் அமைப்பு. சரி, 2026க்கு பிறகு ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இப்போ சனி புக்தியில் எல்லாமே நெகட்டிவாக முடியும். கொஞ்சம் பலன் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் ஜோசியம் உள்ளதைத்தான் சொல்லி ஆகணும். கொஞ்சம் வேறு வேலை பார்த்துக்கிட்டே அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம்.